ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸால் அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்றது நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கீங்க, இந்த கதைக்கு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். கேட்குற ஒரே கேள்வி, கிளாமரா பண்ணுறதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. எனக்கு அதுதான் புரியல. கிளாமரா பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இப்படியே உடம்ப காட்டி நீங்கள் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து படம் நடிச்சிருவீங்க. அப்போ டேலண்டோட உடம்ப காட்டுற எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. இது பண்ண மாட்டேன் அப்படின்னா அது பண்ண மாட்டேன். அதனால் ஷூட்டே நின்னாலும் அதை பற்றி ஃபஸ்ட்டு கன்சிடர் நான் பண்ணணும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜி சினிமாஸ். இன்னைக்கான டேல நம்ம கூட மாஸ்டர் படத்தில் மாஸ்க் காட்டி ரஜினி சார்ட்டையே கன்னத்தில் கில்லு வாங்கி, அது இல்லாமல் முக்கியமாக லத்தி, ஃபைண்டர், குற்றச்சாட்டு அந்த மாதிரி பல படங்களில் வந்து கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, முக்கியமாக கிளாஸ்மேட் அதிலலாம் வந்து தன்னோட கேரக்டரே மொத்தமாக மாற்றி ஆக்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கிளாமர், நிறையா டேலண்ட்டை காமிச்சு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் பிரணா நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிரேட் வெல்கம் பண்ணிடலாம். இன்றைக்கி அவங்க கூட ஒரு ஜாலியான இன்டர்வியூ போகலாம் அப்படின்னு நம்புவோம், எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல். ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தோன்னா ரொம்ப குஷியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே உங்களை பற்றி தெரியும், லைட்டாக அப்படியே மேலோட்டமாக நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, அதாவது ஒரு ரஜினி சாரோட எஃபெக்டில் நான் தேவா, நான் இந்த பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரி எதுனா ஒன்று நல்லா கிரேட் எஃபெக்டாக சொல்லுங்கள். இது எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்கிறது? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த இடத்துல உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா பொதுவாக ஒரு பொண்ணு வீட்டில் வந்து பசங்க தமிழ் சினிமாவுக்கு பொதுவாக சினிமாவுக்கு போகிறனாலே செருப்பால் அடித்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, எப்படி ஃபஸ்ட்டு ஓகே சொன்னாங்க? வீட்டில் ஃபஸ்ட்டு ஓகேலாம் சொல்லலை. ஸ்டார்டிங்கில் மூவிஸ் பார்த்து தான் எனக்கு அந்த விருப்பம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது. ஃபஸ்ட்டு மாடலிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா சீரியலுக்கு போய் சீரியல்லேருந்து அப்படியே சினிமாவுக்கு ஜம்ப் ஆனது தான். சினிமா தான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் சீரியலில் எடுத்ததால் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தது தான். அதாவது பிரணாவோட ஃபஸ்ட்டு போஸ்ட் அடக்க உடக்கமான ஒரு குடும்ப குத்து விளக்காக இருந்துட்டு இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கீங்க. அது என்ன ரீசன், எப்படி மாறினீங்க? ரீசன் ஒன்றும் இல்லை, அப்டேட்ஸ் தான் எல்லாமே. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அந்த டைமில் எனக்கு ஃபேஷன் தெரியாது. ஸோ எப்படி இருக்கணும், எப்படி ஸ்டைல் பண்ணணும் தெரியாது. ஸோ போக போக கற்றுக்கிட்டது தான். அப்படியே லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிடுச்சு. ஆக்சுவலாக கமெண்ட் பாக்ஸ் வந்து கழுவி ஊற்றின பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. ஸோ எப்படி நிறைய கழுவி ஊற்றுனாங்களா? நான் படிக்கல கமெண்ட்ஸ்லாம். என்ன ரீசன், ஏன் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கழுவி ஊற்றுறது இட்ஸ் அ காமன் திங் தான் இல்லை? ஏன்னா யார் இப்போ ஒரு போஸ்ட் எடுத்தாங்கன்னா அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நான் எந்த கமெண்ட்ஸும் படிக்கிறது இல்லை. நான் வந்து ஜஸ்ட் அப்டேட்ஸ் படித்தா மன உளைச்சல் கலாய்வீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஐ எம் வெரி ஸ்ட்ராங். அதில் நான் எதுவுமே ஆக போகிறது இல்லை. எனக்கு ஜென்ரலாகவே நான் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. போஸ்ட்டு போடுவேன், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருப்பேன், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லி என்னுடைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன். ஸோ அவ்வளோதான் என்னோட பார்ட். ஸோ அதில் இப்போது என் சைடில் உள்ள நிறையா பொண்ணுங்க, நிறையா மாடலிங் பண்ணுறவங்களே வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மாடலிங் பண்ணுற பொண்ணுங்க இல்லை வந்து ஆக்டிங் சான்ஸ் தேடிட்டு இருக்க பொண்ணுங்களை வந்து எல்லாரும் கிடையாது, அந்த சில டேரக்டர், சில வந்து ஏடியாக இருக்கவங்க, அசோசியேட்டாக இருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வாங்க இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மூவி சான்ஸ் கிடச்சிரும், நீங்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கீங்க, இந்த கதைக்கு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், வாங்க நான் ஏன் சைடில் நான் ஃப்ரீயாகவே கூட உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் பண்ணி எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அந்த ஷூட் முடித்தோடனே அவங்க அதை வந்து அவங்களோட ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களை பொதுவாக அந்த பொண்ணுங்களை வந்து இல்லை டேரக்டர் வேணான்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது எப்படி, அது உண்மை தானா? நீங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணது இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணும்போது மற்றவங்க கிட்ட இருந்து நான் ஒப்பீனியன் தான் வாங்கிப்பேன் தவிர மற்றவங்க சொல்கிற இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றதை நான் அவ்வளோவா லிசன் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ நான் தான் பண்ணுவேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வில்லேஜ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஹோம்லியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பர்சனலி ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஃபோட்டோஸ்லாம் நான் அனுப்ப முடியாது, ஒவ்வொரு கம்பெனிக்குமே. எனக்கு எல்லா வகையான கேரக்டரும் பண்ண விருப்பம், நான் சினிமாவில் இருக்கணும்னு விருப்பம். ஸோ அதனால் வந்து நான் கிளாமராகவும் பண்ணுவேன், ஹோம்லியாகவும் பண்ணுவேன். அப்படின்னு நான் கிளாமரான ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அப்புறம் நான் என்னோட பாடி மெயின்டைன் பண்ணேன். அதில் ஐ லவ் மை ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம்ல.
ஸோ அதனால் அதை ஷோ அப் பண்ணுறதுக்கு சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். பர்சனலாக அனுப்பினா ஏதாவது ப்ராப்ளம் வரும்ல. ஸோ நான் இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் போடும்போது அதை நான் வந்து ஒரு ப்ரொஃபைலாக காமிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டது தான். யாரும் இங்கே வற்புறுத்தி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அண்ட் யாரும் பிரைன் வாஷ் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஆன் தாட்ஸ் இருக்கும். அதுதான் நான் பண்ணேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு நல்ல ஹீரோயின் ஆகணும் அப்படின்னா அது உடம்பை காட்டி தான் பண்ணுமா, கேரக்டர் ஸ்கில்ஸை வச்சு போக முடியாதா? எதுக்காக வந்து அந்த மாடலிங் என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபோட்டோஸோட அந்த டைம் பீரியடில் ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மி. இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா 1.5 lakhs கிட்ட போகுது நியர்பை. ஸோ அதுக்கான ரீசன் என்ன? நீங்கள் வந்து அந்த பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த பசங்க நம்மளை பார்த்தா நம்ம வந்து இப்படிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணி போட்டால் தான் வந்து நம்மளை பார்ப்பானுங்க, அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாலோவர்ஸ்லாம் ஏறுவாங்க அப்படின்ற ரீசனுக்காக பண்ணதான். அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து கிளாமர் ஃபோட்டோஸை விட நான் வந்து ஆர்டிஸ்டோட இருக்கிறது, என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது, அப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற இந்த மாதிரி வீடியோஸ் தான் எனக்கு மில்லியன் கணக்கில் வியூ வந்திருக்கே தவிர, நான் கிளாமராக போட்டதால் ஒரு ஒரு பசங்களோட மனசை கவர்றதுக்காக நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்ற எந்த தாட்ஸும் எனக்கு கிடையாது. அண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, உடம்பை காட்டி தான் ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. இது எல்லாமே உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் கேட்ட கேள்வி தானே. நான் வந்து ஒரு ஆங்கராக கமெண்ட் பாக்ஸ் உங்களை பற்றி நாங்கள் ஆர்என்டி பண்ணதில் என்னெல்லாம் அதில் இருக்கோ அதை தான் நான் உங்கள்ட்ட கொஸ்டினாக ரைஸ் பண்ண முடியும். உங்களோட ஆர்என்டி பண்ணுறப்போ தான் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் இருந்துச்சு. இப்படியே உடம்பை காட்டி நீங்கள் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து படம் நடிச்சிருவீங்க. அப்போ டேலண்டோட உடம்ப காட்டுற எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு ஆங்கரா இருக்கீங்க, என்கிட்ட கேட்குறீங்கன்னா இதே கொஸ்டின் எல்லா இன்டர்வியூஸ்லையும் எனக்கு கேட்குறாங்க. நான் வந்து வில்லேஜா ஒரு ஹோம்லியா ஒரு சாரியோட இருக்கும்போது ஃபோட்டோ போடும்போது அதை பற்றி ஏன் யாருமே வந்து பெருசாக பேசி அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க? கிளாமராக வந்தோடனே மட்டும் ஏன் அதுக்கான கொஸ்டின்ஸ் நிறைய வருது? எல்லா இன்டர்வியூஸ்லையும் கேட்கறது தானே. நீங்களும் அதே தான் கேட்குறீங்க, ஏன் அதே தான் பர்டிகுலராக கேட்குறீங்கன்னு தெரியல. அதே தான் கேட்குறோம் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூலையும் கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து சொல்லி இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சது கிடையாது. எனக்கு அந்த கொஸ்டின்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல வந்து அப்படியே மேலோட்டமா நானே ஓப்பனப்பா நிறைய சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு இல்லை, நீங்க இன்டர்வியூஸ்ல வர்ற எல்லார்கிட்டையுமே கேட்குற அந்த ஆங்கர்ஸ் கேட்குற ஒரே கேள்வி, கிளாமரா பண்றதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. எனக்கு அதுதான் புரியல. கிளாமரா பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல நீங்க சாரியில பண்ணா அது கிளாமர் இல்ல அப்படின்றாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, மூடிய திரைக்கு தான் கவர்ச்சி அதிகம் அப்படின்னு. அப்படின்னா சாரியில தான் அதிக கவர்ச்சி இருக்கு, கிளாமர்ல கவர்ச்சி அவ்வளவா இல்லை. நான் வந்து கிளாமர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது கேரக்டருக்கு என்னவோ அதுதான் நான் பண்றேன். அண்ட் வல்கர்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் வல்கர் சைடு போகல. கிளாமர் ஐம் ஷோவிங் மை பாடி ஸ்ட்ரக்சர்ஸ், அவ்வளோதான். அது வந்து அதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா ஐ ரியலி அக்ரி தட். அது போக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதனால் ஒரு ஒரு ஃபேம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது ஐ வில் நாட் கோயிங் டு அக்ரி தட். அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, நான் எதுக்காக இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் தான் ரொம்ப அதிகமாக பேசு பொருளாக இருக்குது. அதுக்கான அதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் அப்படின்னா இந்த வந்து அவங்கள காட்டிக்கிறக்கூடிய ஒரு விதம். அதாவது நீங்க சொல்றீங்களா இல்ல பப்ளிக் சொல்றதை நீங்க சொல்றீங்க? மற்றவங்க என்ன பேசுறாங்க, என்னெல்லாம் பண்றாங்களோ அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கொஸ்டினாக ரைஸ் பண்றோம். உங்க மூலியமா அந்த ஆடியன்ஸ்க்கு அப்படி கேட்டவங்களுக்கு பதில் சொல்லுவோம், அவ்வளவுதான். அதுதான் எங்களோட மீடியேட்டர் வேலை தான். ஸோ அதனால கேட்குறது வந்து இந்த மாதிரி நாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வேற மாதிரி போடுறதால தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம், மக்கள் வந்து சினிமாவுக்கு போகிற அப்படின்னாலே அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கான காரணம் இதுவாக இருக்குமோ மற்ற ஃபீல்டை விட? அப்படி கிடையாது, எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது. ஒரு ஒரு இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்றது ஃபீமேல் மேல் 2 பேருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயமா போயிடுச்சு. பட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதா இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸால் அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்றது நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். ஸோ இந்த கொஷின் திருப்பி என்கிட்ட வந்து கேட்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி, ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி. இது கேட்குறது வந்து அன்னெசரி திங்னு நான் நினைக்கிறேன். ஜிம் ரீலு ஸ்டோரியெல்லாம் போடுறீங்க, அதுக்கான ரிசல்ட் எதுவும் இருக்கா? ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஜிம்முக்கு போன மாதிரி தெரியலையா? நான் ஜிம்முக்கு போகிற மாதிரி ஆம்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியலையாங்க உங்களுக்கு? அதான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயோ, நீங்கள் ஆடியன்ஸ்டே காட்டுங்க, ஆம்ஸ் இருக்கான்னு ஒத்துக்கிறாங்களான்ட்டு பார்ப்போம். See my arms. ஏதாவது தெரியுதா? ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சென்னை மேட்ச்லாம் வந்து ரெகுலராக போய் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டேடியம்க்கு இது வரைக்கும் எத்தனை தடவை போயிருப்பீங்க? எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட கால் வந்து முறிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்போர்ட்ஸில் யாருமே என்னை ஃபேமிலியில் இன்வால்வ் பண்ணல. அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் நானே தான் ப்ராக்டிஸ் பண்ணது. ஸோ அதனால் வந்து கிரிக்கெட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கேன் கிரிக்கெட்ஸுக்கு. சென்னை சிஎஸ்கே
சிஎஸ்கேனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால சிஎஸ்கே மேட்ச் வந்து சென்னையில் நடக்கிற எல்லா மேட்ச்சுக்குமே நான் வந்து தவறாமல் போவேன். பட் இன் ஃபியூச்சரில் சிஎஸ்கே எங்கெங்கே ஆடுறாங்களோ அங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டு அப்படி கிடையாது. சிஎஸ்கே இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் திங், செலிபிரிட்டி இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். மேமோட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? எதுவும் சீக்ரெட்? ஜென்ரல் மீட்டிங் தான். அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க, அது மாதிரி அவங்களும் வந்தாங்க. நாங்கள் போன இடத்துல வந்து அது விஐபி பிளேஸ் வந்து எனக்கு அந்த இடத்துல இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அன்னைக்கு இருக்கும்போது சாக்ஷி மேமை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜென்ரலான மீட்டப் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சிஇஓ சிஎஸ்கேயோட சிஇஓ காசி விஸ்வநாதன் சார் அவரையும் மீட் பண்ணும்போது தோனியை பற்றி கேட்டேன். எப்போ ஆடுவார் எப்போ ஆடுவார், அதே கொஷின் தான் நாங்கள் அவங்ககிட்டையும் கேட்போம். ஸோ அதுதான் கேட்டோம். என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆன்சர் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொன்னாங்க. மேம் என்ன சொன்னாங்க அவங்களோட துணைவியார்? அவங்க வந்து அதுக்கு வெறும் ஸ்மைலோட அந்த ஆன்சர் அப்படியே முடிச்சிட்டாங்க. அதை தாண்டி நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஆடுவாரா மாட்டாரா? ஆடுவார், வில் ஹோப். விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க, ரஜினி சார் கூட நடிச்சிருக்கீங்க. இந்த டிராவல் எப்படி இருந்துச்சு? இன்னும் யாரோட நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு? விஜய் சார் கூட நடித்த ட்ராவல் வந்து என் லைஃப்லேயே வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட் தான் சொல்ல முடியும். நான் இதுக்கப்புறமும் அவர் கூட அந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அவர் வந்து சிஎம் ஆகிட்டார், இனி நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது. அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அவர் கூட தான் இன்னும் நான் ட்ராவல் பண்ணல. ஸோ ஃபியூச்சரில் அவர் தான் ஃபுல்லாக ட்ராவல்லே இருக்காரு. அப்படி எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? ட்ராவலில் இருக்கிறதால என்னோட ட்ராவல் எப்போ நடக்கும்னு தெரியல. அப்படி ஒரு வாய்ப்பு நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இருந்ததுக்கு இது போதுண்டா அப்படின்ற மாதிரி அப்படியும் சொல்ல முடியாது. பிடிக்கும், அவரை பிடிக்கும். அவர் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்படி விஜய் சார் கூட இருக்கிறது மறக்க முடியாத ஒரு மெமரியோ அந்த மாதிரி. தமிழ் சினிமாவில் நிறையா ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஹீரோயின்ஸோட ஒரு இம்பேக்ட் அதிகமாக இருக்குது தமிழ் சினிமாவில். அது என்ன ரீசன் எதுவும் ஐடியா இருக்கா? அந்த ரீசன் தான் நானும் தேடிட்டு இருக்கேன். நான் என்னோட போன இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்தேன். அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஃபீமேல்ஸுக்கு வந்து வாய்ப்பு நிறைய கிடைக்குது தமிழ் சினிமாவில். ஆனால் தமிழ் நாட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கோ, தமிழ் பேசுகிற பொண்ணுங்களுக்கோ, தமிழ் கலரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கோ வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த டைரக்டர்ஸ்லாம் வந்து வேறு வேறு நாட்டிலேருந்து மொழி தெரியாத ஒரு பொண்ணுங்களை கூப்பிட்டு தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவே தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கு ஏன் தமிழ் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. இந்த நிலைமை மாறினா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதில் நானும் ஒன்று. அடுத்து தமிழ் சினிமாவில் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய டேரக்டர்ஸ், பெரிய பெரிய டேரக்டர்ஸாக கூட எடுத்துக்கோங்களேன், யாருமே வந்து புது ஹீரோயின்ஸ்க்கு வந்து பெருசாக இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி ட்ரெண்டாக இருக்கியா அப்படி புதுசாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் சப்போர்ட்டிங் கேரக்டராக கொடுத்து முடிச்சிடுறாங்க. அது எப்படி அவங்க பிஸ்னஸ் ரீதியாக அதனால அப்படி பண்ணுறாங்களா, இல்லை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற டேலண்ட் வந்து இல்லையா? டேலண்ட் இல்லை அப்படின்னு நம்மளால் அதை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. மேபி ஃபேஸ் வேல்யூ பார்க்கலாம். ஆல்ரெடி அவங்க ஃபேமாக இருக்கிறவங்கள போட்டால் பிஸ்னஸுக்கு இப்போ நிறைய படம் எடுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இப்போல்லாம் தெரிஞ்ச ஃபேஸ் வேல்யூ இருக்கிற படம் தான், நிறைய படம் தான் பீப்புள் போய் பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து மேபி ப்ரொடக்ஷன் சைடு டைரக்டர் சைடு வந்து கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸை வச்சு போனால் நல்லாயிருக்கும், அவங்க பிஸ்னஸ் வந்து பாதிக்காத மாதிரி அப்படி எதுவும் யோசிச்சாங்களான்னு தெரியல. பட்டு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். உப்மா படங்கள் மேரிட் பிரணா, அதாவது பிரணா வந்து உப்மா படங்களில் போய் கமிட் ஆகிருக்கீங்களா? உப்மா படங்கள் வந்து ஆக்ட் பண்ணிட்டு ட்ராப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி படங்களோட கதைகள் நிறையா வந்திருக்கா? இல்லை ஒருவேளை ஒரு மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு உப்மா படத்தோட போய் நடித்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துடுவீங்களா? இது வரைக்கும் பண்ணதில் கேட்குறீங்களா? இதுக்கப்புறம் எல்லாமே தான் பொதுவாக அதான் சொல்கிறேன். மேரிட் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி. எனக்கு இந்த உப்மா அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த சினிமாக்குள்ளே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எனக்கு தெரியாது. இது உப்மா படம், மசாலா படம்னா என்னன்னு. எனக்கு ஓவராலாக சினிமா அவ்வளோதான் எனக்கு தெரியும். இப்போ அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு தான் கொஞ்சம் தெரியும், ஓகே இதுதான் உப்மா படம் அப்படின்னு. பட் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருந்திருக்கு. நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி உப்மா படம் அப்படின்றதுல நடிச்சிருக்கேன். ரிலீஸ் ஆகியிருக்கு. நான் ரிலீஸ் வரைக்கும் நான் என்னோட முழு ஒத்துழைப்பும் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும் வரைக்கும் இருந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகும் வரைக்கும் அது உப்மா படமா அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது.
நிறைய படம் அந்த மாதிரி இன்னும் போய்கிட்டு தானே இருக்கு எல்லாரும் லைஃப்லையும். யாருமே உப்புமா படம் நடிக்காம ஒரு சினிமாவில் வளர்ந்துருக்க முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஓகே. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா கமிட் ஆயிட்டாங்களா இல்லையா? ரியல் லைஃப்ல ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டோட கமிட் ஆயிட்டாங்களா இல்லையா? சஸ்பென்ஸாவே இருக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும். எனக்கும் சஸ்பென்ஸாக தான் இருக்கு. ஐ கமிட்டட் வித் சினிமா. அதனால எனக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு போகிறதுக்கு இன்னும் டைம் இல்லை அண்ட் யோசிக்கவும் தோணலை. ஏன் சினிமாவில் இருக்க ஒருத்தரை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறது? வந்தால் கண்டிப்பாக காதலிப்பேன். காதல் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கான கரெக்டான பர்சன் நான் இன்னும் பார்க்கல. பார்த்தா மேபி. பிரணாக்கு ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு, உங்களுக்கு இருக்காதா? இன்னும் இல்லைங்க, அதுக்குள்ளே இப்போதான் குழந்தை இப்போதான் வளர்ந்துட்டு இருக்கு, எதுக்கு அதுக்குள்ளே பிரேக்கப்? இப்போலாம் ஜென்ரேஷன் மாறிடுச்சு, அதனால தான் பிரேக்கப்பே கிடையாது. பிரேக்கப்பே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தானா? ட்ரெயின் வண்டி மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரேக்கப்புக்கு அப்புறம் ஏங்க ஒரு டயர் பஞ்சர் ஆகி கிழிஞ்சிருச்சுன்னா அடுத்த டயருங்க, அப்படி மாறிடுச்சு ஜென்ரேஷன். ஓகே ஓகே. எனக்கு நீங்க 90s கிட்ஸ், உங்களுக்கு பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். பிரேக்கப் கண்டிப்பா இருக்கும். பட் த ட்ரூ லவ் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ட்ரூ லவ்வுக்கு மீனிங்கே மறந்து போச்சு. நான் பார்த்த ட்ரூ லவ்னா என் அம்மா அப்பா. அந்த ஜென்ரேஷனுடைய முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரூ லவ். ஏன்னா இத்தனை வருஷமும் அவங்க ஒன்றா இருந்துக்காங்க, நாங்களும் நல்லா வளர்ந்து அப்படி ஒரு கேட்டகரியில் இருக்கும்போது இப்போ வரைக்கும் அவங்க வந்து சேர்ந்து இருக்காங்களே. இப்போலாம் மேரேஜ் ஆகி 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கூட கஷ்டம் வாழ்கிறது, எல்லாருமே பிரிஞ்சிடுறாங்க, டிவோர்ஸ்னு போயிடுறாங்க. ஸோ சீசன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்னும் நான் கமிட் ஆகலை. கமிட் ஆனிச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ரெஸ்யூம்ல என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்? நிறைய இருக்குங்க. மேஜரா உள்ள ஒரு 3 ஸ்கில்ஸ், மற்றதெல்லாம் வந்து இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல. மேஜரா இருக்குன்னா ஒரு 5 சொல்லுங்க. ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். அது இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஜென்டில்மேன், லாயலிட்டி எல்லாம் அதுலயே வந்துடும். ஓகேவா? அப்புறம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சனாக இருக்கணும். ப்ராக்டிக்கலா இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் கூட்டு போக சொன்னால் இங்கே போனால் மழை வரும், இல்லை வெயில் அடிக்குது, அந்த மாதிரி. அது ப்ராக்டிக்கலி இல்லையே. இல்லை கேட்குறேங்க. அப்படிலாம் இல்லைங்க. ப்ராக்டிக்கல்னா ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், அந்த அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். எதுனா நரேட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னா, இப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வைங்க, பாய் ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு ஒரு என்னோட லவ்வரும் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, நான் ஒரு என்னோட லவ்வரோட நான் போய் என்னோட பாய் ஃப்ரெண்டோட போய் நான் ஜென்ரலாக பேசுகிறேன்னா அது வந்து அவர் தப்பாக நினச்சி பார்க்கக்கூடாது. அது வந்து யாரோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு ஒரு பார்ட்னர் கிட்ட அதே எக்ஸ்பெக்டேஷன், அதே குணாதிசயம் அப்படியே என்கிட்டையும் இருக்கும். இப்போ நானும் லாயலாக இருப்பேன், அந்த ஒரு ஜென்ரல் உமனாக இருப்பேன், ஒரு ப்ராக்டிக்கல் பர்சனாக இருப்பேன். ஸோ அதை நான் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்ல. 2 தானே சொல்லியிருக்கீங்க? 2 தான் சொல்லியிருக்கேனா? அப்போ அவ்வளோதான் போல இருக்கு. இப்பெல்லாம் இதெல்லாம் பச்சை பொய். எந்த பொண்ணு பணம் செல்ஃப் கேர், செல்ஃப் கேர். ஓகே. செல்ஃப் கேர் 3 வேளை குளிக்கணும், 6 வேளை பல் தேய்க்கணும். செல்ஃப் கேர்னா அது உங்களுக்கு தெரியும்ல ஜென்ரலாகவே. ஆமாம், அவங்க குளிக்கிறாங்களோ இல்லையோ அது டசன்ட் மேட்டர். உங்களுக்கு என்ன செட் ஆகும், உங்கள் பாடிக்கு, உங்கள் ஃபுட்டு, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். உங்களை வேலை வாங்கக்கூடாது, உங்களுக்காக வாழணும். அதான் உங்களை வேலை வாங்கக்கூடாது, அதை எடுத்துகிட்டு வந்து கொடு. இல்லைங்க. எந்த பொண்ணு பணம் இல்லாதவனை கட்டிக்க ரெடியாக இருக்கீங்க? நீங்கள் கட்டிக்குவீங்களா? நான் சம்பாதிப்பேன். பணம் இல்லாதவனை கட்டிக்குவீங்களா? வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கவன? பணம் இல்லாதவனை கட்டிக்கன்னா பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பணம் இல்லாதவனை கட்டிக்க முடியும். அதான் கேட்டா, அப்போ அதையும் சொல்லியிருக்கணும்ல நீங்கள் பாயிண்ட். அது பாயிண்ட்லேயே இல்லை. ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், அதுக்கு தான் நான் இன்னும் கமிட் ஆகாமல் இருக்கேங்க. நான் கேட்குறது பணம் இல்லாதவனா கட்டிக்குவீங்களா? நீங்கள் சம்பாதிப்பீங்களா இல்லையான்றது இங்கே பிரச்சனை இல்லை, கட்டிப்பீங்களா? ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் இல்லை. அப்போ அதை சொல்லுங்க, பணம் இருக்கணும்ன்றத. பணம் இருக்கணும். இன்னும் ஒரு பாயிண்ட், லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிருக்கணும், கஷ்டப்பட முடியாது. அப்பர் மிடில் கிளாஸ் பையனை தான் கட்டிக்குவேன்றீங்க இன்டைரக்டா? கிடையாது, அவங்களுக்குன்னு சில சில விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கல்ல. ரொம்ப கஷ்டப்பட்ட லைஃப் வேண்டாம். நம்ம பார்த்தாச்சு, நிறைய பார்த்தாச்சு. ஸோ நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு போதுமானதாக இருக்கும்போது என்னோட பார்ட்னருக்கும் அது அப்படி இருந்தால் தானே நல்லா இருக்கும் லைஃப். நீங்கள் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? பணம் இல்லாத பொண்ணை கட்டிக்கணும். ஆமாம் கட்டிப்பேன், ஏன்னா நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எங்களுக்கெல்லாம் பொண்ணு மாதிரி பொண்ணு கிடைச்சா போதும், கட்டிட்டு போயிடுவோம். அழகா வேணும், அறிவா வேணும், பொண்ணா போதும், அவ்வளோதான். எனக்கு இந்த அழகு 6 பேக் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சொன்னது எல்லாமே காமனான ஒரு விஷயம், எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். அப்போ ஜப்பி பாய்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட் ஆன் பர்சனாலிட்டி.
அது ஏங்க இதெல்லாம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் திரும்ப வந்து பர்சனாலிட்டி. சொன்னேன்ல, ஓகே. பர்சனாலிட்டி இருக்கணும்னு ஸோ சொன்னேன்ல. வந்து அவரோட அவுட்லுக்ல இந்த பர்சனாலிட்டி தேவையில்ல. ஆமா, மொத்தமா அன்பா இருக்கணும். நிறைய இருக்கு, லிஸ்ட் போவோம் அப்படியே போனா. பொறுமையா போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ வந்து பிரணா வந்து பிஸ்னஸ் வைஸ் படத்தை செலக்ட் பண்றாங்களா, இல்ல கதைக்களம் பொறுத்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் கிடைக்குது, ஆனா அது வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு, இல்ல ஒரு வயசான கேரக்டர் வந்து உங்களை பண்ண சொல்றாங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த வயசான கேரக்டர் பண்ணிட்டா இதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே வரும், அந்த ஹீரோயின் ஜோனுக்குள்ள போக முடியாது என்னால அப்படின்ற மாதிரி. பிரணா இந்த மாதிரி கதைக்களம் பார்த்து போறவங்களா இல்ல பணம் ரீதியா போறவங்களா? நான் கதைக்களம் பார்த்து பண்ணுவேன், பண ரீதியாகவும் இது பண்ணுவேன். வயசான கேரக்டர் நான் போட்டிருக்கேன் படத்தில் அந்த வேஷம். மூன்றாம் மனிதன் ஒரு படம் பாக்யராஜ் சாரும் சோனியா அகர்வாலும் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபீமேல் லீடு நான் பண்ணியிருக்கேன். ஸோ சோனியா அகர்வால் செகண்ட் லீடு. ஸோ அதில் வந்து என்னோட ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்து ஆஃப்டர் மேரேஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் வயசான கெட்டப் நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கதை, பட் பெருசாக மக்கள்கிட்ட அது எடுபடல. அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ். ஆமாம். ஸோ பிஸ்னஸ் ரீதியாகவும் நான் அதை செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னோட ப்ரொடியூசருக்கு நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுக்கணும் இல்லை. ஸோ ரெண்டுமே நான் பண்ணுவேன். ஸோ பிஸ்னஸ் ரீதியாக பிரணா போகிறாங்க அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க? இப்போ எனக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறேன், நான் ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நான் போவேன், நீ வந்து என்னை வந்து கிளாமராக காட்ட சொன்னாலும் சரி, இல்லை மலை மேலே இருந்து குதிக்க சொன்னாலும் சரி, இந்த லெவல் வரைக்கும் போவேன் அப்படின்னா அதுக்கு எதுவும் லெவல் இருக்கா? அஃப்கோர்ஸ் தேர் இஸ் லெவல், தேர் இஸ் லிமிட். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஸ்டோரி நீடு அப்படின்னு இருக்குது, ஸ்டோரி டிபெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன தேவையோ தான் அதுதான் நான் பண்ணுவேன் தவிர இட்ஸ் ஆல் அபவுட் சினிமா. அது போக எக்ஸ்ட்ரீமாக போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குல்ல, அது நான் இப்போ வரைக்கும் எடுக்கலை, தோணலை. இட்ஸ் டிபெண்ட் ஆன் த ஸ்கிரிப்ட். எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இட்ஸ் டிபெண்ட் ஆன் த ஸ்கிரிப்ட். யா, ஒரு நல்ல கதை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கதைக்கு என்ன என்னால் ஒரு எஃபர்ட் போட முடியுமோ அது கண்டிப்பாக போடுவேன். கதைக்கு கட்டாயமா தேவை அப்படின்னா பண்ணுவீங்க, கட்டாயப்படுத்தி தேவைன்னா பண்ண மாட்டீங்க. கட்டாயப்படுத்தினா பண்ண மாட்டேன். பாதி படங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயப்படுத்துறாங்க எதுவும்? அதுதான் முன்னாடியே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்களே, இதுதான் பண்ணணும் இதான் பண்ணணும். இல்ல இப்போ தமிழ் சினிமால அந்த பிரச்சனையும் கூட இடையில பேச பொருளாச்சு. ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சு ஷூட் போயிட்டு இருக்கப்போ ஒரு ஃபார்மேட்ல போகுது, அதுக்கப்புறம் மொத்தமா மாத்துறாங்க. சம்டைம்ஸ்ல டேரக்டரே ஒரு டேரக்டர் பதிலாக வேற டேரக்டர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ கதை மாறுது, சீன்ஸை மாத்துறாங்க, நாங்கள் இந்த இது வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறையா பிரச்சனைகள் நம்ம பார்க்கணும். அதனால கேட்குறேன், மாறினால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேமெண்ட் தரேன்ப்பா, ஆனால் இது இப்படி தான் மாறணும். இல்லை, எனக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. இது பண்ண மாட்டேன் அப்படின்னா அது பண்ண மாட்டேன். அதனால் ஷூட்டே நின்னாலும் அதை பற்றி ஃபஸ்ட்டு கன்சிடர் நான் பண்ணணும். ஸோ சடன்லியா நான் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ வரைக்குமே நான் பண்ண படங்கள்லாமே வந்து நான் பேமெண்ட் டிமாண்ட் பண்ணியே பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நான் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எங்கே பண்ணாலும் கேட்டு பார்க்கலாம், பேமெண்ட் என்றைக்குமே டிமாண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது மணிவர்ஸாக ஒரு படத்தை நான் சூஸ் பண்ணினது கிடையாது இப்போ வரைக்கும். வாய்ப்புக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போது தமிழ் சினிமாவில் பல ஹீரோயின்ஸோட லிஸ்ட்டில் இந்த ஹீரோயின் மாதிரி நான் வரணும், இவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன், ஆனால் இப்போ மாறி இந்த மாதிரி நான் வரணும் அப்படின்னா யார், எந்த மாதிரி படங்களோட கதைகள் பண்ணணும்? எனக்கு 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா. எனக்கு அனுஷ்கா இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, பிரியாமணி இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணா மேம் இருக்காங்க. ஒரே ஆள்னா நயன்தாரா. என்ன ரீசன்? அவங்களுடைய ஜேர்னி, அவங்களுடைய சேஞ்ச் ஓவர்ஸ். இப்போ வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த இடத்த இன்னுமே யாருமே பிடிக்கல. ஸோ யாருமே அதை இன்னும் எடுத்துக்கல. அது பெரிய விஷயம். லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு வேர்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய பார்த்து போயிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு பெரிய தலைவர்னு சொல்லலாம், சிகரம்னு சொல்லலாம், அவர் வந்து இப்போ சினிமாவை விட்டு பொலிட்டிக்கலாக வந்து தலைவர் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அவர் கூட இன்னொரு படம் பண்ணணும்னு அப்போலேயே சொல்லியிருந்தீங்க, முன்னாடியே அவர் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், போயிட்டாருன்னு. ஸோ அவர் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இல்லாத ஒருவர், தமிழ்நாட்டு சிஎம். ஓகே, தமிழ்நாட்டு சிஎம் முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு. ஸோ சினிமாவில் இருந்த எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்க எல்லாருமே வந்து டிஆர் சார் ஆகட்டும் எல்லாருமே ஒவ்வொரு கட்சி வச்சு இருக்காங்க. அது மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை வந்து ஃபன்னாக இருக்கும் அப்படின்னா நான் ஒரு 3 தலைவர்கள் மட்டும் சொல்லுவோம். ஓகே, முக்கியமான தலைவர்கள், அவங்களுக்கு ஒரு 3 படத்தோட லிஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, அதில் யார் என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே, இன்க்ளூடிங் சிஎம் விஜய் சர்மா. விஜய் சார் கிடையாது, அவர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ். ரொம்ப வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வீரமண் வீரமங்கை அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள்.
ஓகே. அவரை பிடிக்குமா? அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை. சீமானாவை எனக்கு பிடிக்கும். என்ன சின்ன வருத்தம், அவருக்கு எந்த தொகுதியுமே கிடைக்கலையே அப்படின்றது தான். அது சின்ன வருத்தமா? ரொம்ப சின்ன வருத்தம் இல்லை, பெரிய வருத்தம் தான். கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து சீமான் சாருக்கு வந்து ஒரு 3 படங்கள் சொல்றேன். என்ன இதுல எங்க ஒத்து விட மாட்டீங்கன்னு நான் முன்னாடி டிஸ்க்ளைமர்ல போட்டோம், படத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, இது எல்லாமே வெறும் கற்பனையே தவிர உண்மை இல்லை. சிரிப்பதற்கு மட்டுமே, சிந்திப்பதற்கல்ல. ஆமா, ப்ளீஸ் forgive me. சரி, ஓகே. இப்போ சீமான் சார் நம்பர் 1 தெரி, நம்பர் 2 பில்லா, நம்பர் 3 வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படத்துல எந்த இதுல வந்து கதாநாயகனா பண்ணியிருக்கணும்? பில்லா. பில்லாக்கு சீமான் சாரா? இது வெறும் கற்பனை மட்டும்தான். ரொம்ப கஷ்டங்க. நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஏதோ கொஞ்சம் மனசாரி இருக்கும். தல ரசிகர்கள்லாம் எவ்வளவு கொந்தளிப்பாங்க தெரியுமா? அதனாலதான் நான் ரொம்ப பார்த்து பார்த்து சொன்னேன், இது வெறும் கற்பனை மட்டும்தான். ஸோ மன்னிச்சிருங்க தல ரசிகர்களே, எனக்கும் இந்த அக்காவுக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது. சீமானா வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப வெறித்தனமா இருக்கும், அப்படியே இந்த நரம்பெல்லாம் அப்படியே ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு வீரமான ஒருத்தர் இருக்கும்போது பில்லா சொல்லலாம்ல. சரி, ஓகே. அடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர்களுக்கு ஒரு 3 படம். ஏற்கனவே அந்த எலெக்ஷன் ஃபைனல் ரிசல்ட் அப்போ நான் போட்ட வீடியோவே வந்து எல்லாம் திட்டி திட்டி போட்டிருக்காங்க எகென்ஸ்ட் ஸ்டாலின் அண்ணாக்கு. நீங்க இதை வேற சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ நீங்க பார்த்த வேலையில தான் யங்ஸ்டர்ஸோட ஓட்டெல்லாம் மாறி போயிடுச்சா? இல்லைங்க, இல்லை அப்படிலாம் இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நம்பர் 1 மங்காத்தா, நம்பர் 2 லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அவர்கள், ஓகே, நம்பர் 3 புலி. இந்த 3 படங்கள்ல ஸ்டாலின் சார் வந்து எந்த படத்துல நடிச்சா நல்லா இருக்கும்? எனக்கு சொல்ல தோணுது, பயமா இருக்கு. லெஜண்ட். 3வதா வந்து இப்ப பெரிய 2 பட்டிருக்கக்கூடிய கட்சியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்களுக்கு வந்து ஒரு 3 படம். வந்தா ராஜாவத்தா வருவேன், தவசி, திருப்பாச்சி. இந்த 3 படத்துல எதுல வந்து அவர் நடிச்சிருக்கணும்? நீங்க தவசியை வந்து பில்லாக்கு பதிலா வச்சிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா அங்கதான் சீமானாவை வந்து சொல்லியிருப்பேன். வந்தா ராஜாவத்தான் வருவேன். அவருக்கு ராஜா சீட்டே இல்லாம கஷ்டப்படுறாரு, அதனாலதான் வந்தா ராஜாவத்தான் வருவான் டைட்டில வச்சு சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து வரவே மாட்டாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அவர் வந்தா ராஜா சிஎம்மா தான் வருவேன், அவ்வளவுதான். மோஸ்ட்லி கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் பாலிடிக்ஸ் போயிடலாம். எந்தெந்த சினிமாவில் இருக்கக்கூடியவங்க கட்சி ஆரம்பிக்கணும், கட்சிக்கு என்ன மாதிரி பேர்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? சினிமாவில் இருக்கவங்களா? எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாங்களே சினிமாவில் நிறைய பேர். ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆனது. கமல் சார் ஆரம்பிச்சாரு, ரஜினி சார் ஆரம்பிச்சாங்க, இப்போ ஃபைனலாக விஜய் சார் வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லாருமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஆரம்பிக்காத சில தலைவர்கள் இருக்காங்களே, ஒவ்வொரு பீரியட்லையுமே ஒவ்வொரு ஆள் இருக்காங்க ஆரம்பிக்காம. எல்லாருமே நம்ம அரசியல்வாதியாக பார்த்துட்டோம், சரத்குமார் சார், சத்யராஜ் சார் எல்லாருமே பார்த்துட்டோம். இப்போ வந்து பிரணா என்ன பண்ணுறீங்கன்னா, தம்ப்நெயில்ல போடுற மாதிரி ஒரு 2-3 டைலாக்ஸ் நீங்களே சொல்லிடுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இன்ஸ்பயர் தான், ஆர்ஜே பாலாஜி சார் சொல்லியிருப்பாரு, நான் வேணா அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன், நான் வந்து மேடையில் எழுது ஆர்ஜே பாலாஜின்னு போடுங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல. அது மாதிரி நீங்கள் ஒரு 5 லைன். நான் எது சொன்னாலும் போடுறது நீங்கள் தான். இல்லை, உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஒரு 5 லைன். பிரணா வித் சிஎம் விஜய் சார், அவரை பற்றி தானே பேசியிருக்கோம். இப்போ அவர் தானே வந்து எப்படியுமே உங்கள் வியூஸுக்கு வந்து நீங்கள் போடுவீங்க ஒரு ஹெட்லைனு. அதை வந்து பிரணா வித் சிஎம் சார்னு பண்ணலாம். ஆங்கிரி அந்த மாதிரி. ஆங்கிரி எல்லாம் வேணாம், நான் ஏன் ஆங்கிரி? நோ, சினிமா விட்டுட்டு போயிட்டாருன்னு இருக்கவங்க அந்த மாதிரி இல்லை. அவர் இப்போதான் ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பிரணாவுக்கான பிக்கப் லைன் எந்த மாதிரி இருந்தால் பிக்கப் லைன்லாம் ஓகே சொல்லுவீங்க? இதெல்லாம் எப்படிங்க எங்களுக்கு தெரியும்? யாராவது சொல்லும் போது அப்படியே பிக்கப் ஆகிக்கிறது தான். சரி, அடியே பிரணா, நீ என்ன குயினா, மயக்கிறிய மைனா, வந்து ரெடி டொயினா. இல்லை, இதெல்லாம் பிடிக்கல எனக்கு. சரி, அதான் கேட்குறேன், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, எந்த மாதிரி கேட்குறீங்க? தெரியாதுங்க, என்ன யாரும் அப்படி பிக்கப் பண்ணது இல்லைங்க. நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் பசங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவானுங்க. அப்பப்போ உருட்டுவாங்களே, அந்த மாதிரி உருட்டினாலே கொஞ்சம் குஷி. எவ்வளோ அழகா உருட்டி இருக்கு. உருட்டு வந்து கிரிஞ்சா இருக்கு. சரி, ஓகே. வேற எந்த மாதிரி? 2K கிட்ஸா? அதான் கிரிஞ்சா பண்றீங்க. 90s கிட்ஸ் எப்படி பண்ணுவாங்க? அவங்க கொஞ்சம் நல்லா அழகா வர்ணிச்சு சொல்லுவாங்க. இப்படி பட்ட பகலிலே அந்த மாதிரியா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு கிரிஞ்சா உருட்டுவான், அது நல்லா இருக்கும். சரி, அது சொல்லுங்க. எப்படி அவரை வந்து அவன் வந்து சொல்லுவான் சம்டைம். என்ன இப்போ இன்னைக்கு வந்து சன்னே காணோம் அப்படின்னா, வெளிச்சம் இங்கே தான் இருக்கே, பக்கத்தில் நீ இருக்கியா, அதனால தான் வெளிச்சமாக இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சா உருட்டுவான். அதை பார்த்து சிரிப்போம் பயங்கரமாக. அந்த மாதிரி என்ன சிரிக்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சிரிப்பே வரலங்க. உங்களுக்கு வரல? இல்லை, ஏன்னா என் உயிரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கல்ல. ஓ, ஓகேவா? இது எப்படி கனெக்ட் ஆகும்?
அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏங்க அவர் வந்து சூரியன்னு சொல்லுவாரு, உங்களை அது வந்து கனெக்ட் ஆகுது, இது மட்டும் கனெக்ட் ஆகாதா? ஓகே ஓகே ஓகேங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்க எந்த மாதிரியான படங்கள் அடுத்தடுத்து கமிட் ஆயிருக்கீங்க? இல்ல எந்தெந்த மாதிரிலாம் நடிச்சா மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போல்லாம் லவ் ஸ்டோரி, காமெடி ஸ்டோரிஸ்லாம் வந்து மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மக்கள்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ தியேட்டருக்கு 2 மணி நேரம் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா காமெடி மூவிஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அண்ட் இப்போ ப்ராக்டிக்கலாக இருக்கிற லவ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹிட் ஆகுது நிறைய மூவிஸ். என்ன பிக்கப்பு, ட்ராப்பு? ஸோ அதனால் லவ் மூவி பண்ணணும். நான் பண்ண எல்லாமே வில்லேஜ் மூவிஸ் அண்டு க்ரைம்ஸ், த்ரில்லர் இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து லவ்வபுளாக, கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த மூவிஸ், அந்த ஸ்கிரிப்ட் இருந்தால் நான் டெஃபினெட்லி ஐ வில் செலக்ட். ஓகே. இப்போ நீங்க அடுத்து கமிட் ஆயிருக்க படங்கள் எந்த மாதிரியான? இப்போ போயிட்டுருக்கு. மூவி ஷூட் முடிஞ்ச அப்புறம் தான் இன்னும் அதோட அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். இப்போ ரிலீஸுக்கான படம் இல்ல எந்த மாதிரி கேரக்டர்னு கூட சொல்ல முடியாதா? கேரக்டர் சொல்லலாம். கேரக்டர் இட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு ஒரு ஹீரோயினா ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. அது போக ரிலீசிங்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. 2 மூவிஸ் ரிலீசிங்ல இருக்கு. ஒன்று சிவி குமார் சாரோட ப்ராஜெக்ட் XY, அது ரிலீசிங்ல இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. மேபி ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. காட் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, கண்டிப்பா. இன்னும் நீங்க வந்து மென்மேலும் கூடிய சீக்கிரத்துல வந்து குட்டி நயன்தாரா, இல்ல வந்து நீங்க தானே நயன்தாரா மாதிரி ஆகணும். பிடிக்கும். ஆனா நயன்தாரா மாதிரி ஆகணும்னு நீங்க தான் சொன்னது. அதுக்காக குட்டி நயன்தாராலாம் வேணாம். அப்புறம் பிரணா. பிரணா. சரி, பிரணாக்கு முன்னாடி அடைமொழி எத்தனை படம் இல்லை எல்லாருக்கும்? எந்த மூவியோட நேம் எனக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்குதோ நான் அதை வந்து அடைமொழியா வச்சுக்கலான் இருக்கேன். அதனால இப்போ எம்டியா விடுறேன் பிரணான்னு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எல்லாத்துக்குமே இடக்கு முடக்கா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை படம் பேர் வந்து எதுவும் நீங்க நடிச்ச படங்கள்ல அந்த படத்தோட பேர் ரொம்ப காமெடியா போயிருச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? நல்லா ஓடுங்க படம். படத்துல எனக்கு கேரக்டர்ல ஒரு நேம் இருக்கும்ல, அந்த நேமை வச்சுக்கலாம்ல. சேம் அப்படிதானே எல்லாருக்குமே வந்து வச்சிருக்காங்க. ஜெயம் ரவி. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ப்ரீ பிளான் பண்ணி வச்சிட்டீங்க. பிளான் பண்ணி வச்சுட்டேன். இனி இந்த நேச்சரும் காடும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆசீர்வாதமா இருப்பாயாக. நன்றி நன்றி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மீட்ல நல்லா மீட் பண்ணலாம். பெருசா நீங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் கடவுள்கிட்ட. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.